ஹாய் கைஸ், நான் உங்கள் அர்ஜுன். கேம் டெவ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நியூபி அசைன்மெண்ட் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்து கம்ப்ளீட்டாக அசைன்மெண்ட்ஸ் இருக்க போது, லைக் நீங்கள் டைரெக்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்க போது, நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸ் நிறையா பண்ணுற மாதிரி இருக்க போது, நீங்கள் வந்து இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுவுமே இருக்காது. லைக் இதுக்கு முன்னாடி சீரீஸ் நியூபி தியரி சீரீஸில் வந்து என்ன இருக்கும், நிறைய எல்லாத்தோட எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதில் வந்து பாக்ஸ் ஆர் ஸ்பியர் ட்ரிகர், ஆன் ஆக்டர், பிகின் ஆர் எண்ட் ஓவர்லேப், கீபோர்ட் இவெண்ட், கிரியேட் ரெஃபரன்ஸ், செட் ஆர் டாகிள் விசிபிலிட்டி, இஃப் ஆர் பிரான்ச். அது இஃப் பிரான்ச் ரெண்டும் ஒன்று தான். அன்ரியல் இன்ஜினில் வந்து பிரான்ச்னு சொல்லுவாங்க, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதில் வந்து நான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பண்ணியிருக்கிறதுல வந்து இந்த எண்டு என்ன இருக்க போகுதுன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து இது பக்கத்தில் போனோன்னா ஈங்கிற விசிபிலிட்டி வரும், டெக்ஸ்ட்டு. தூரம் போயிட்டோன்னா இருக்காது. இப்போ இது பக்கத்தில் போனோன்னா ஈன்னு டெக்ஸ்ட் விசிபிலிட்டி வரும். அதே மாதிரி இ ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம இ ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த லைட் ஆன் ஆகும். ஸோ தூரம் பண்ணோம்னா அந்த இ விசிபிலிட்டி இருக்காது. மறுபடியும் வந்து இ வந்து தெரியுது, இ டெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்தால். ஸோ நம்ம மறுபடியும் இ ப்ரெஸ் பண்ணோம்னா லைட் ஆஃப் ஆயிரும். இ ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் இந்த மாதிரி. ஆனால் நம்ம வெளில வந்துட்டு இ ப்ரெஸ் பண்ணால் ஆனும் ஆஃபும் ஆகாது. அதே மாதிரி இங்கே இருந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஆன் பண்ணாலும் இங்கே வந்து இ எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாலும் ஆன் ஆகாது. ஸோ நம்ம 12-15 டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ கூட எதுவுமே ஆகலை. ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ குயிக்காக வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணுறேன். ஓகே, இது நம்மளோட பேஸ் மேப். இதில் வந்து சும்மா ஒரு க்யூப், ஒரு போல் மாதிரி பண்ணணுன்னு நினச்சேன். ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். நம்மக்கிட்ட மெஷ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அது பண்ணலாம். ஸோ சும்மா இது ஒரு பேசிக்கில், பிளேஸ் ஆக்டரில் பேசிக்காக நீங்கள் க்யூபுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெஷ். அவனே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் கொடுத்துருப்பான். ஸோ அதை ஜஸ்ட்டு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதில் எக்ஸ் வந்து ரெட் ஆரோ, ரெட்டு, ஒய் வந்து க்ரீன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பண்ணால் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து குட்டி பெருசு பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ நான் எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மூணுமே வந்து நான் வந்து மூணுமே ப்ரெஸ் பண்ணி பண்ணுறேன்னா ஹோலாக இப்படி ஹோல் பாக்ஸுமே வந்து சின்னது பெருசாகும். இப்போ நான் ஒரு சைடு பண்ணேன்னா ஒரு சைடு மட்டும் சின்னது பெருசாகும். ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்த பண்ணுறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு போல் மாதிரி ஆகுது. ஸோ இதோட ஷேப் வந்து பார்க்குறக்கு ஒரு இது ராட் மாதிரி இருக்குது. ஸோ இது நமக்கு டிசைர் ஷேப்புக்கு வந்தோடனே மறுபடியும் நம்ம வந்து மறுபடியும் இந்த ப்ளூவை வச்சு நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு போல் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நியூபி சீரீஸில் போய் பாருங்கள். அதில் நான் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் மெஷ்னா என்ன, அது என்ன யூஸ் பண்ணுறது, இந்த பிளேஸ் ஆக்டர்ஸை பற்றி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு க்யூப் ஜஸ்ட் வந்து ஒரு இது மாதிரி காட்டுறதுக்கு, ஒரு போல் மாதிரி ஜஸ்ட் நான் ஸ்கேல் தான் பண்ணுறேன், நான் வேறு எதுவுமே பண்ணல. ஸோ ஸ்கேல் பற்றி, மூவ்மெண்ட் பற்றி, டிரான்ஸ்லேட், இது எல்லாமே வந்து எனக்கு கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்பாட்லைட் தேவை. ஸோ ஸ்பாட்லைட் வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரியான லைட்டுன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் லைட் வந்து உங்கள் வீட்டு சிஎஃப்எல் பல்பு மாதிரி, வேறு ஒன்றும் கிடையாது அது. ஸோ நான் வந்து இப்போ ஸ்பாட் லைட் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ லைட்ஸில் போனீங்கன்னா பேசிக்லேயும் லைட்ஸ் இருக்கும், வெறும் பாயிண்ட் லைட் மட்டும் தான் இருக்கும். லைட்ஸில் வந்து 5 டைப் ஆஃப் லைட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு வந்து பாயிண்ட் லைட்னா என்னென்னு தெரியும், ஸ்பாட் லைட்னா என்னென்னு தெரியும், டைரக்ஷன் லைட்னா சன்லைட், அவ்வளோதான். இதில் இருக்குது சன்லைட், இந்த சன்னோட டைரக்ஷன், சன் எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறது தான் சன்லைட். ஸோ இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்பாட்லைட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்பாட்லைட் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போ ஸ்பாட்லைட்டோட டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் இதோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். லைட்டோட பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதோட அட்டென்ஷன் ரேடியஸ் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் லைட் போகணுங்கிறது.
அவுட்டர் கோர் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து இவ்வளோ பெருசாக விரிஞ்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து குட்டி பண்ண போகிறோம், இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பண்ணியாச்சு. லைட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா, இப்போ வந்து லைட் இது ஒயிட்டாக இருக்குது, இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணால் அது அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும், அதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லோ கலரில் வச்சுருக்கோம். நம்ம ஜஸ்ட் நம்ம எது வேணால் வைக்கலாம், இப்படி தான் இதுதான் வைக்கணும் அதெல்லாம் வைக்கணும்னு இல்லை. நான் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு கலர் வைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன வேணும்னா, நம்ம ஒரு ட்ரிகர் வால்யூம், ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆல் கிளாஸஸில் போயிட்டு ஆக்சுவலி வந்து பேசிக்லேயே இருக்கும், நீங்கள் ஆல் கிளாஸஸ்லேயும் எடுத்துக்கலாம். பேசிக்லேயே வந்து இங்கே பாக்ஸ் ட்ரிகர்னு இருக்கும், ஸ்பியர் ட்ரிகர்னு இருக்கும், நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இது மேலே நம்ம கேரக்டர் போச்சுன்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம லைட் ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிகர் வால்யூம் தான் வந்து ஆக்சுவலி லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக் தான். ஸோ இது வச்சாச்சு ட்ரிகர் வால்யூம், லைட்டும் இருக்குது. இப்போ வந்து நமக்கு டெக்ஸ்ட் வேணும். டெக்ஸ்ட்டுக்கு ஆல் கிளாஸஸ் போயிட்டு எஸ், இதெல்லாம் வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான். ஸோ எஸ்க்கு அப்புறம் டி, டெக்ஸ்ட் ரெண்டர். ஓகே, ஏபிசிடி எஸ், அதுக்கப்புறம் டி வருது. ஸோ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் ரெண்டர் வச்சிடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி அந்த பக்கம் இருக்குது, ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம இதை வந்து திருப்பிடலாம். 180 டிகிரி பண்ணோம்னா இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆகும். ஸோ இதில் வந்து ப்ரெஸ் இ அப்படின்னு நம்ம சும்மா டைப் பண்ணுறோம். அப்புறம் இதோட கலரும் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் ரெண்டர் கலர் இருக்குது, இதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கிளியராக விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, ப்ளஸ் இ டபிள்யூ வந்து சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டிங் நீட்ஸ் டு பி ரீபில்ட் அப்படின்னு வருது. அது ஏன்னா லைட் வந்து பேக் லைட்டிங் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து மொபிலிட்டின்னு இருக்கிற இடத்துல லைட்டோட டீட்டெயில்ஸில் லைட்டை கிளிக் பண்ணி, இங்கே வந்து நீங்கள் லைட்டை கிளிக் பண்ணி லைட்டோட டீட்டெயில்ஸில் மொபிலிட்டின்னு இருக்கும். ஸ்டாட்டிக்னா கம்ப்ளீட்லி வந்து பேக்கான லைட் எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்சர்லேயே வந்து பேக் ஆயிரும். ஸ்டேஷ்னரினா பார்ஷலி பேக்டாக இருக்கும். இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து மவுஸ் ஆன் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். பார்ஷலி பேக் லைட்டிங்காக இருக்கும், பார்ஷலி வந்து மூவும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். மூவபிள்னா கம்ப்ளீட்லி டைனமிக். ஸோ இது வந்து பேக் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால தான் லைட் பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து போயிடுது. ஸோ நம்மளோட இது கோல் வந்து இப்போதைக்கு வந்து இது இவ்வளோ தான். நமக்கு வந்து லைட் பில்ட் அப்படின்னு வார்னிங் சிம்பிள் வரக்கூடாது, அவ்வளோதான். இருந்தாலும் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து அட்வான்ஸ் சீரீஸில் இருக்கும். ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் தான், இது வந்து நியூபீஸ் கிடையாது கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஸ்கிரிப்டிங்க்கு வந்து ப்ளூ பிரிண்ட்னு இருக்குது. நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்டில் தான் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ப்ளூ பிரிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் லெவல் ப்ளூ பிரிண்ட்னு இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு லெவல் ப்ளூ பிரிண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ப்ளூ பிரிண்ட் கிராஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்டர் பான் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நமக்கு தெரிய வேண்டியது இதில் எப்படி நம்ம ப்ளூ பிரிண்ட் லெவல் ஸ்கிரிப்ட். லெவலுங்கிறது ஒன்றுமே கிடையாது, இந்த லெவலுக்கு அது பாண்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு லெவல் மேப் இருக்குல்ல, இந்த மேப்பில் என்ன பண்ணாலுமே அதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியும். இங்கே கிரியேட் பண்ணுறது எல்லா லெவலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எங்கெங்கே தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து தேர்ட் பர்சன் எக்ஸாம்பிள் மேப் நம்ம டிஃபால்ட் மேப்போட லெவல் ஸ்கிரிப்ட். ஸோ அதனால தான் இங்கே மேலேயே வந்து தேர்ட் பர்சன் எக்ஸாம்பிள் மேப் லெவல் ப்ளூ பிரிண்ட் எடிட்டர் அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பேன் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ரெண்டோட ரெஃபரன்ஸ் வேணும், ரெண்டு விஷயத்தோட ரெஃபரன்ஸ் வேணும். ஒன்று வந்து இந்த ப்ரெஸ் ஈன்னு இருக்கிறது, இன்னொன்று வந்து இந்த லைட்டோடது. ஏன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மூலயமா ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ எதை ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்டுக்கு சொல்லணும்ல, ஸோ அதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ். ஸோ ஆன் பண்ணோம், எதை ஆன் பண்ணோம், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம், இதை தான் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரைட் கிளிக் அமுத்தினாலே
கிரியேட் ரெஃபரன்ஸ் டு ஸ்பாட்லைட்னு வந்துடும் முன்னாடியே. அதாவது நம்ம கிரியேட் பண்ண ஸ்பாட்லைட், இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஸ்பாட்லைட். இப்போ இதோட நேம் சேஞ்ச் பண்ணனா மை லைட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து மை லைட்னு இருக்கும். கம்பைல் பண்ணால் தான் சேஞ்ச் ஆகும். கம்பைலுங்கிறத வந்து செக் பண்ணுறது ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அது வெரிஃபை பண்ணுறது தான் கம்பைல். ஐ மீன் அது ஆக்சுவலி வெரிஃபை பண்ணுறது கம்பைல் கிடையாது. கம்பைலுங்கிறது வந்து அது பைனரி கோடுக்கு மாற்றும், அது வந்து சிஸ்டமுக்கு புரிகிற லாங்குவேஜுக்கு மாற்றும், அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து கம்பைல் பண்ணால் எல்லாமே வந்து செக் பண்ணுறதுக்காக, நம்ம அதாவது வெரிஃபை பண்ணுறதுக்கு. நம்ம எதுக்கு கம்பைல் பண்ணுறோம்னா நமக்கு வந்து செக் பண்ணணும், இப்போ வந்து எரர் எதுவும் இல்லைங்கிறதுக்காக நாம் பண்ணுறோம். அது வந்து அது செக் பண்ணுறது கிடையாது அது. ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து எதை வந்து விசிபிள் பண்ணும், ப்ரெஸ்ஸி வந்து நம்ம வந்து எல்லா டைமுமே நம்ம எங்கேன்னு இப்போ இங்கே நிற்கும் போதெல்லாம் ப்ரெஸ்ஸின்னு அங்கே வரக்கூடாதுல்ல. நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ப்ரெஸ்ஸின்னு வரணும். ஸோ அதனால் இந்த ப்ரெஸ்ஸிக்கும் ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணுறோம். அது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீ இதை பண்ணு, இந்த ஆப்ஜெக்டை நீ இது பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். அது கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ரெண்டரை டெக்ஸ்ட் ரெண்டர் ஆக்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நம்ம வந்து அதோட விசிபிலிட்டி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைட் இருக்குது, லைட் இப்போ வந்து ஆனாக இருக்குது, நம்ம ஆன் ஆஃப் தான் பண்ணணும் லைட்டை. ஸோ இங்கே டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரெண்டரிங்னு ஒரு டேப் இருக்கும், அதில் வந்து விசிபிலிட்டி ஆன்னு இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆக்டர் ஹிடன் இன் கேம்னா கேமில் ப்ளே பண்ணும் போது இது விசிபிளாக இருக்காது. லைக் இங்கே நான் ப்ளே பண்ணுறேன், இப்போ வந்து விசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதான் ஆக்டர் ஹிடன் இன் கேம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. விசிபிள் அதை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். பட் நம்ம இப்போதைக்கு வந்து விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆனாக இல்லாமல் நம்ம போய் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, ஆன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஆனாக இருந்துட்டு நம்ம அப்புறமா ஆஃப் பண்ணுற மாதிரினா அதை நீங்கள் ஆனாக வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ லைட் வந்து ஆன் பண்ணோம்னா விசிபிலிட்டியை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் விசிபிள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே லைட் காம்பனண்ட் செட் விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம செட் விசிபிலிட்டின்னே டைப் பண்ணலாம், செட் விசிபிலிட்டி. ஸோ செட் விசிபிலிட்டினா ரெண்டு வருது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரெண்டுமே கரெக்டு தான். இது வந்து லைட் காம்பனண்ட், இது ஸ்பாட்லைட் காம்பனண்ட். ட்ரூ பி ப்ரிசைஸ், இது வந்து ஸ்பாட்லைட்கானது, எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ண ஸ்பாட்லைட்கானது. நீங்கள் லைட் காம்பனண்ட்டுன்னு யூஸ் பண்ணாலும் சேம் தான் நடக்க போகுது. ஏன்னா ஸ்பாட்லைட் இஸ் அ லைட் காம்பனண்ட் தான். அது ஸ்பாட்லைட்னாலும் லைட், அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த லைட் காம்பனண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் இது கூட டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு அது லைட் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணேன், நீங்கள் வேணால் ஸ்பாட்லைட் காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம விசிபிள் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணால் விசிபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்னோட லைட்டே மை லைட், அதை வந்து நீ விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு செட் விசிபிள், அதை வந்து விசிபிள் ஆக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம். மை லைட்டுங்கிறது அன்ரியல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அதில் எதோட விசிபிலிட்டி ஆன் ஆஃப் பண்ணோம், அதில் லைட், அந்த பிரைட்டாக ஒன்று வருதுல லைட்டுன்னு சொல்கிறது, அது வந்து லைட் காம்பனண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட செட் விசிபிலிட்டி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். லைட்டோட காம்பனண்ட், லைட் காம்பனண்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற லைட் காம்பனண்ட்டோட விசிபிலிட்டி ஆன் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிபிலிட்டி மை லைட்டோட ஆன் ஆஃப் பண்ண முடியாது உங்களால், அது வந்து கன்வெர்ட் கேட்டோம், அப்போ அந்த சேம் தானே இருக்கும். ஸோ செட் விசிபிலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே சேம் தான் வந்து இது டெக்ஸ்ட் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ செட் விசிபிலிட்டி ஆன். ஸோ நம்ம இப்போ வந்து இது வந்து ஃபயர் ஆகாது, ஏன்னா இது ஜஸ்ட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லைக் நிறைய டிஃப்ரெண்ட்டானது இருக்கும். ஈவெண்ட் பிகின் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு, பிகின் ப்ளேனா கேம் நான் இந்த இடத்துல ப்ளே பண்ண உடனே செட் விசிபிலிட்டி மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பண்ணியாச்சு, சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் பிகின் ப்ளே ஆனதுக்கப்புறம் செட் விசிபிலிட்டி டெக்ஸ்ட் ரெண்டருக்கு ஆன் ஆகணும், அதே மாதிரி செட் விசிபிலிட்டி இதுக்கும் ஆன் ஆகணும். நம்ம வந்து கம்பைல் சேவ் பண்ணியாச்சு. இப்போது டெக்ஸ்ட் ரெண்டர் ஆல்ரெடி விசிபிளாக இருக்குது. ஸோ அது எந்த சேஞ்சுமே ஆகாது. ஸோ நான் வந்து அதை இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா அது எந்த சேஞ்சுமே ஆகாது. ஆனால் லைட்டோடது வந்து ஆன் ஆயிடுச்சு. இதே வந்து நம்ம இந்த ப்ரெஸ் சியை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி ஆஃப் பண்ணோம்னாலும் ப்ளே பண்ணால் அது ஆன் ஆகும். நம்ம பிகின் ப்ளே அப்போ பண்ணுறோம், ஆனால் நமக்கு வந்து பிகின் ப்ளே அப்போ ஆகக்கூடாது.
நமக்கு எப்போ ஆகணும், இந்த ட்ரிகர் நமக்கு எப்போ ஆகணும், நமக்கு இந்த ட்ரிகர் வால்யூமுக்கு மேலே போனப்போ தான் இதோட சேஞ்சஸ் எல்லாம் நடக்கணும். அதுவும் நாம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் டு பி ப்ரிசைஸ் அது சேஞ்ச் நடக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரிகர் வால்யூமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன் ஆக்டர் பிகின் ஓவர்லேப்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டர் பிகின் ஓவர்லேப் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டர் வந்து அது மேலே ஏறும் போது, எனி ஆக்டர் அது மேலே ஏறும் போது இது ஃபயர் ஆகும். அதாவது இது வந்து நடக்கும். பிகின் பிளேனா இதை ப்ளே பண்ண உடனே இதெல்லாம் நடந்துடும். இதில் இந்த செட் விசிபிலிட்டி நடந்துச்சு, இது நடந்துச்சு, பார்த்த மாதிரி ஒரு சீரியஸாக அது நடந்துடும். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே வந்து ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ளே பண்ணும் போதே எல்லாம் ஆன் ஆகுது. இதோட விசிபிலிட்டி ஆன் ஆயிடுச்சு, இதோட விசிபிலிட்டி ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஆன் ஆக்டர் பிகின் ஓவர்லேப். ஏதாவது ஒரு ஆக்டர் மேலே போச்சுன்னா இது விசிபிலிட்டி சேஞ்ச் ஆகணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ரெண்டர் வந்து விசிபிள் ஆகணும். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட் ரெண்டர் இருக்குல்ல, இது வந்து விசிபிள் ஆகணும், ஆன் ஆகணும். நமக்கு வந்து லைட் ஆன் ஆகக்கூடாது. லைட் நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது தான் ஆன் ஆகணும். கரெக்ட்? ஸோ வந்து இப்போது ட்ரிகர் வால்யூம் ஆக்டர் வந்து ஓவர்லேப் ஆகும்போது இதோட விசிபிலிட்டி ஆன் ஆகணும், டெக்ஸ்ட் வந்து தெரியணும். ப்ரெஸ் இ அப்படின்னு வந்து நமக்கு காட்டணும், டு பி ப்ரிசைஸ். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஆன் எண்ட் ஓவர்லேப். நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு கிடையாது. இப்படி நீங்கள் வெறும் எண்ட் ஓவர் அப்படின்னு டைப் பண்ணாலே இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலி எண்ட் ஓவர்லேப். இது ஆன் எண்ட் கர்சர் ஓவர், இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆக்டர் எண்ட் ஓவர்லேப், அதாவது ஒரு ஆக்டர் ஒரு கேரக்டர் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆக்டருங்கிறது ஒன்றுமே கிடையாது. ப்ளூ பிரிண்ட்டில் ஒரு ஆக்டர். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இதை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் W. ஓகேவா? கண்ட்ரோல் Wனா டூப்ளிகேட் ஆகும், காப்பி அண்ட் பேஸ்ட். கண்ட்ரோல் CVயும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V, அதுவும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் ஷார்ட்கட். டூப்ளிகேட்டுக்கு வந்து இதில் வந்து கண்ட்ரோல் W. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், எண்ட் ஆகும்போது விசிபிலிட்டி ஆஃப் ஆயிடணும். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸ் ட்ரிகர் மேலே நம்ம ஆக்டர் போகும்போது ஆன் ஆகும், எண்ட் ஆகும்போது ஆஃப் ஆகும். சாரி, இங்கே ப்ளே பண்ணால் இப்படி இங்கே ப்ளே ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இது மேலே போனோம்னா ப்ரெஸ் இன்னு வருது. ஆனால் ப்ரெஸ் பண்ணால் எதுவுமே நடக்காது, ஏன்னா நம்ம இன்னும் அதை சொல்ல அந்த இதுக்கு. ஓகே, இப்போ வந்து சக்ஸஸ் ஒரு பாயிண்ட். இப்போ கீபோர்டு ஈவெண்ட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கீபோர்டு ஈவெண்ட். ஸோ கீபோர்டுன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அமுத்துனீங்கன்னா கீ காட்டும். இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆச்சு. பிகின் ப்ளே ஆக்டர் எண்ட் ஓவர்லேப் மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இது ஃபயர் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் எழுதுகிறோமோ அதெல்லாம் வந்து சீரியஸாக நடக்கும். ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்கிறோம் ப்ரெஸ் பண்ணும்போது இது நடந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நட அப்படின்னு சொல்லி. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், லைட் ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ லைட் ஆன் ஆஃப் வந்து இங்கே இருக்குது, லைட்டுக்கான விசிபிலிட்டி. ஸோ அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட லைட் ஆன் ஆகணும். ஸோ இங்கே வந்து ப்ரெஸ்ஸின்னு காட்டுது, ப்ரெஸ் பண்ணால் ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஆஃப் ஆகிறது இல்லை, ஜஸ்ட் அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது, அது மாறவே மாறாது. ஒரு டைம் ஆன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ தான் இன்னொரு நோடு வருது, டாகிள் விசிபிலிட்டி. சாரி இதுலேருந்து வராது. ஸோ லைட் காம்பனண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு இதுக்கான ஸ்கிரிப்டே விசிபிளாக இருக்கும். டாகிள் விசிபிலிட்டி இது உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட லைட் காம்பனண்ட் நம்ம செலக்டடாக இருக்குது. இது பண்ணிங்கன்னா 2 லைட் காம்பனண்ட் தேவை நம்ம கிரியேட் பண்ணுவோம். டாகிள் விசிபிலிட்டினா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓகே, இப்போ வந்து நீங்கள் அது பக்கத்தில் போனீங்கன்னா ப்ரெஸ்ஸின்னு காட்டுது. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இப்படி ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். ஆனால் இன்னொன்று நோட் பண்ணியிருப்பீங்க, எங்கேருந்து நான் ஆன் ஆஃப் பண்ணாலும் ஆன் ஆகும். ஏன் அப்படின்னா என்ன சிம்பிளாக என்னென்னா, ப்ரெஸ் பண்ணால் டாகிள் ஆன் ஆஃப் பண்ணியிருக்கோம், இது ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆஃப் பண்ணியிருக்கோம். பிகின் ஓவர்லேப் பண்ணால் டெக்ஸ்ட்டு தெரியுது,
எண்ட் ஓவர்லாப் பண்ணால் டெக்ஸ்ட் மறையுது, அவ்வளோதான் அது பண்ணுது. ஸோ இ வந்து எப்போ ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ இங்கே தான் வந்து பிரான்ச்சுன்னு ஒரு இது இருக்குது. இஃப் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இஃப்னா பிரான்ச் தான், பிரான்ச்னாலும் ரெண்டும் ஒன்று தான். பிரான்ச்னால் ஒன்றும் கிடையாது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம வந்து ப்ளக் பண்ணோம்னா இது இந்த இடத்துல டிக் அப்படின்னா ட்ரூ வந்து ஃபயர் ஆகும், ஃபால்ஸ் வந்து ஃபயர் ஆகவே ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சு ட்ரூவில் வச்சு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆயிரும், இந்த இடத்துல இருக்கிற கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ ஃபால்ஸில் இப்போ கனெக்டடாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே புரியும். நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பிரான்ச்சில் எப்பவுமே இது ட்ரூவாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெஃபரன்ஸையே வந்து காப்பி பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ரெண்டரோட ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் ரெண்டர் நீ வந்து விசிபிளாக இருக்கும் போது மட்டும்தான் லைட் வந்து ஆன் ஆகணும். ஸோ அதுக்கு இஸ் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து டெக்ஸ்ட் ரெண்டர் தான் வந்து அது கேட்குது, டெக்ஸ்ட் ரெண்டர் விசிபிளாக இருக்குது. இது ஒரு ஆப்ஜெக்ட், இதில் வந்து டார்கெட் என்ன, டெக்ஸ்ட் வந்து ஒரு டார்கெட். ஸோ அந்த டார்கெட் வந்து விசிபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ அது ஒரு வேளை விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இது குழப்பி இருக்கு, சரி, ஒருவேளை விசிபிலிட்டி ஆஃபாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் ஃபயர் ஆகும். அதாவது விசிபிளாக இருக்கும் போது இது ஃபயர் ஆகும், இன்விசிபிளாக இருக்கும் போது ஹைடாக இருக்கும் போது இது ஃபயர் ஆகும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஒருவேளை இது வந்து ஹைடாக இருக்குது, இப்போ டெக்ஸ்ட் ரெண்டர் நமக்கு தெரியவே இல்லைன்னா இந்த ஃபால்ஸ்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வேணால் நீங்கள் இன்னொன்று சொல்லலாம், பிரிண்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. இந்த C++ யூசர்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் நிறையா பண்ணுவாங்க, சி யூசர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக. இதில் வந்து இது எப்பெல்லாம் ரன் ஆகும் போது இந்த ஃபால்ஸ்ன்னு சொல்லி உங்கள் ஸ்க்ரீனோட டாப் லெஃப்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இது ஜஸ்ட் இதை வந்து சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ஸ்ட்ரிங்குங்கிற நோடு. இப்போ வந்து இது பக்கத்தில் போனால் ப்ரெஸ் சீன்னு காட்டுது, ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆன் ஆகுது, ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது, ஆன் ஆஃப். ஸோ இப்போ வந்து வெளியில் வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஃபால்ஸ்னு டாப் லெஃப்ட்டில் காட்டுது, அதாவது ஃபால்ஸ் வந்து ஃபயர் ஆகுது. ஸோ எங்கே வந்து நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரிங்கை போட்டு விட்ருங்க. அதில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது எதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுறீங்களோ, இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபால்ஸ் இல்லை வந்து டெக்ஸ்ட் இன்விசிபிள் இப்படியெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி இது ரன் ஆகும் போது ஓகே இது நமக்கு ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஹேண்டி டூல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கும், நிறைய பேர் ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங்கெல்லாம் புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்கு அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். until then see you all next time.